மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணன் போலீஸாக மாற நினைத்த கதை. அவ்வப்போது போலீசார் கள்ளனாக மாறுவது போல இந்த குழு ஒன்று வந்து போலீஸாக மாறி பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சாங்க. எதற்காக, என்ன ஏது என்ற விஷயம்தான் முதற் செய்தி. அரசு புலனாய்வு ஒரு தகவல் கிடைக்குது. அதுக்கிடங்க எஸ்டிஎஃப் படைப்பிரிவினர் வந்து ஒரு சோதனையை மேற்கொள்றாங்க பாராளுமன்ற பாதை பகுதியில. இந்த சுற்றிவளைப்புல ஒரு ஆசாமி சிக்கிறாரு. 50 கிராம் ஐஸ் போதைப் பொருளோட இந்த ஆசாமிய எஸ்டிஎஃப் படையினர் கைது செய்யறாங்க. கைது செய்து மேற்கொண்ட விசாரணையில மற்றொரு நபரை வந்து ராஜகிரிய பகுதியில வந்து கைது செய்யறாங்க. அவரோட மேற்கொண்ட பரிசோதனையில 3 தொலைபேசிகள் கண்டெடுக்கப்படுது. அந்த தொலைபேசிகளுடைய தரவுகளை வச்சு, அதனுடைய தகவல்களை வச்சு மற்றொரு மிக முக்கியமான ஆசாமிய கைது செஞ்சாங்க. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்னாள் இராணுவ படையில சேவையாற்றி அங்கிருந்து துரத்தப்பட்டவர். அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கியும் தோட்டாக்கள் சிலதும் கண்டுபிடிக்கிறதோட அவர் கூட ஹெரோயின் அல்லது ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்படுது. மேற்கொண்ட விசாரணையில தெரிய வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூ சமந்த என்று சொல்லப்படுறவர் தான் இவங்களுடைய பஸ்ஸாக கருதப்பட்டிருக்கிறாரு. இந்த பஸ்ஸுக்காகத்தான் இவங்க இங்க பணியாற்றிருக்கிறாங்க. மேலும் விசாரணைகள் மேற்கொண்டதுல இன்னும் 2 பேரை கைது செஞ்சாங்க. இந்த கைது செய்ய நபர்களிடமிருந்து 6 போலீஸ் அதிகாரிகளுக்கு தேவையான போலீஸ் ஆடைய சீருடைய ஒத்த சீருடைகள் கண்டெடுக்கப்படுது. போலீசார் அணிகின்ற ஆடையொத்த 4 காற்சட்டைகள், சின்னங்கள் பொறிக்கப்பட்ட 4 மேற்சட்டையும், சின்னம் பொறிக்கப்படாத தோள்பட்டையில பதிக்கப்படுகின்ற சின்னம் பொறிக்கப்படாத 2 மேற்சட்டையும் கைப்பற்றப்படுது. கூடவே போலீசார் பயன்படுத்துகின்ற 2 பெல்ட், துப்பாக்கியை சொருகிறதுக்கான கவர் ஒன்றும், போலீஸ் அதிகாரிகள் பயன்படுத்துகின்ற சொக்ஸ் 5 சோடியும் அதுல கண்டெடுக்கப்படுது. போலீசார் பயன்படுத்துகின்ற அந்த விசில்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்றும் இருந்தது. இவங்க எதுக்கு தயாரானாங்க? நாடகம் நடிக்கவா, அந்த திரைப்படம் நடிச்சு அவார்டு வாங்கின அரசுக்கு பெருமை சேர்க்கவான்னு கேட்டா இல்ல. ஒரு போலீஸ் யூனிஃபத்துக்கு என்னெல்லாம் தேவையோ பக்காவாக ரெடி பண்ணப்பட்ட இந்த அனைத்துமே எஸ்டிஎஃப் படைப்பிரிவினால கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொண்டதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கடல்ல 1000 கோடி போதைப் பொருள், 500 கோடி போதைப் பொருள் படகுல கைப்பற்றப்பட்ட அந்த ஒரு செய்தி வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இப்போதான் இவங்க யோசிக்கிறாங்க, எதுக்கு வெளிநாட்டுல இருந்து நாங்க நாட்டுக்குள்ள போதையை கொண்டு வரணும்? நாங்க போலீசாராக ஆடை அணிஞ்சு நடிச்சு அந்த போர்டுகளை கைப்பற்றி அதில் உள்ளவங்களை கைது செஞ்சு அந்த போதைப் பொருட்களை ஆட்டையை போட்டுறதான் இவங்களோட திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? எத்தனை நாளைக்கு தான் போதைப் பொருளை கடத்துறது? போலீசார் போல நடிச்சு அந்த போதைப் பொருளை தன்வசப்படுத்தினா முதலும் கிடையாது, கோடியில லாபம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான். என்ன செஞ்சிருப்பாங்க? உஃபுண்டு ஊதி விசில் அடிச்சு படகு நிறுத்தி கைது செஞ்சு கரைக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? பாவம் பார்த்து முதல் தடவை எச்சரிச்சு அனுப்புறோம், இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரக்கூடாது, அப்படி வரனா எங்கள்கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சு சத்தம் இல்லாம இந்த போதைப் பொருள் எல்லாம் கடத்திட்டு போறதான் இவங்களோட திட்டம். அந்த ஒரு விஷயம் இப்போது கையும் களவுமாக சிக்கியதுனால இன்னும் என்னென்ன திட்டங்கள் என்னோட இவைகள் செஞ்சாங்க, என்ன நடந்தது, பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத் மனம்பேரோட செய்தி பல நாளா காணோம் இல்லையா? இப்போ வந்து விழுந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத் மனம்பேரியனுடைய 4 கோடி பொறுமதியான 3 வாகனங்களை இப்போது போலீசார் கைப்பற்றி நீதிமன்றத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதுல அசோக் லைலன் தரத்தில் உள்ள ஒரு பெரிய பஸ் வண்டி, அதே போல ஒரு கெப் வாகனம், அதிசொகுசு வாய்ந்த ஒரு அழகான கார் என்று 3 வாகனத்தை தான் கைப்பற்றிருக்கிறாங்க. இப்போது நீதிமன்றத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத் மனம்பேரிய போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி அந்த ரசாயன சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப ஆரோக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதையோட கைது செய்யப்பட்ட ஒவ்வொருத்தருடைய சொத்துக்கள் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. போதைக்கு ஒரு வழக்கு, சொத்து பத்துக்களுக்கு ஒரு வழக்கு. ஆரோக்கியமான விஷயம் தானே? ஏன்னா யாரும் புலம்ப தேவையில்லை. போதையை பிடிச்சு வந்தாங்க, சொத்து பத்தி விசாரிக்காங்க, எல்லாமே விசாரிக்கப்படும், கச்சிதமாக கைப்பற்றப்படும். அதுதான் மக்கள் கொடுத்த ஆணையும் கூட. அதைத்தான் இப்போது அரசு நிறைவேற்றுது. அந்த விஷயத்துல தான் வந்து இவருடைய வீட்டை, மித்தனையில் இருக்கிற வீட்டை சோதனை இட்டதுல தான் தெரிய வந்திருக்குது. 3 வாகனங்களும் இவருடையது. இவை அனைத்தும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது. பொறுத்தது பார்க்கலாம். இந்த 4 கோடி
வாகனங்கள், பொறுமதியான வாகனங்களை அரசுடைமையாக்கினா ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுதான் இப்போது மக்களுடைய அபிப்பிராயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழல்டா இது போல ஒரு ஊழலை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதுதான் டிரான் அலஸ் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த நேரத்துல நடைமுறைக்கு வந்த இ-விசா சேர்த்திட்டம் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுத்ததுனால அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.7 பில்லியன் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிறுவனம் வரியை கட்டாம அந்த வரியை தவிர்த்ததுனால அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 425 மில்லியன் ரூபாய். இதுல நேரடி சம்பந்தப்பட்டவர் டிரான் அலஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் குறித்து இப்ப ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு இருக்குது. டிரான் அலஸை கைது செய்வதற்கும் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கும் போதுமான சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த நட்டம் உருவான கதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இ-விசா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? 2012ஆம் ஆண்டு வெளிநாட்டவர்களுக்கு விசா கொடுக்கின்ற ஒரு சிஸ்டத்தை, ஆன்லைன் மூலம் விசா கொடுக்கிற ஒரு செயற்திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துது. இந்த செயற்திட்டத்தை அப்படியே கையளிக்குது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபிடெல் நிறுவனத்துக்கு அரசு கொடுத்துச்சு. எப்படியா நடைமுறை கடைபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசாக்கான பணமடி எதையும் அறவிட மாட்டாங்க. சேவிஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி 18.6 அமெரிக்கன் டாலர்ஸை அறவிடுவாங்க. இப்படி பயணிச்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் 2021ஆம் ஆண்டு அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. நவீன முறையில நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விரைவாக இந்த விசாவை கொடுக்கறதுக்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கிங்க, சிஸ்டங்களை உருவாக்குங்க அப்படின்னு ஒரு காலக்கெடு கொடுத்து அதை நீங்க தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அரசு ஒரு தீர்மானத்துக்கு வருது. அதுக்கு நாங்க மொபிடெல் நிறுவனமும் அதனுடைய ஏற்பாடுகளை செஞ்சு முடிகின்ற தருவாயில 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவருடைய அமைச்சரவையில டிரான் அலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செயற்திட்டத்தை மொபிடெல் நிறுவனத்துக்கு கொடுக்காம வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கிறாரு. இதுக்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் கிடைக்குது. உடனடியாக துபாயில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு இ-விசா அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க தான் கையாளணும் அப்படின்னு சொல்லி இந்த செயற்திட்டம் 1 வருடம் அல்லது 1.5 வருடங்கள் ஓடுது. இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த நிறுவனம் ஈட்டிய லாபம் இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த காலப்பகுதியில 3,73,901 விண்ணப்பங்கள் கிடைச்சதாக சொல்லப்படுது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசாக்கும் சல்லி அறவிட்டுட்டு அதே போல சேவிஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சல்லி அறவிட்டு இருக்காங்க. இதுக்கான முழு காரணம் டிரான் அலஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசுக்கு வர வேண்டிய லாபத்தை தடுத்து எதற்காக வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க? மச்சானா, மாமனா, இல்ல உடம்பிறந்தவனா? எதுவும் இல்லைன்னா எதுக்கு செஞ்சாங்க? அப்படியாக இருந்தா இதுல முழுக்க முழுக்க லாபம் அடைஞ்சிருக்கணும் இந்த ஒரு அரசியல்வாதி என்பதுல சந்தேகம் இல்லை. அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். இப்போது தெரியுதா நாடு இந்த இடத்துக்கு போறதுக்கான காரணமே அரசியல்வாதிகளுடைய இந்த ஊழல் தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த இ-விசா இந்த மோசடியில உச்ச நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பிச்சிச்சு. அதையும் தாண்டி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் ஹர்ஷ இழுத்துப்பிட்டிய அந்த நடைமுறையை தொடர்ந்து செஞ்சதுனால அவருக்கு 2 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டு இப்ப அவர் சிறையில் இருக்கிறாரு. இந்த விஷயத்துல ஏன் டிரான் அலஸ் அழைக்கப்படல, விசாரணை உட்படுத்தப்படல என்ற கேள்வி மேல ஆரம்பிச்சிருக்குது. இப்போது இத்தனை மில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்திய இந்த முன்னாள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஷயத்தில் அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த ஊடகங்கள் ஊர்ந்து கவனிக்க தொடங்கி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள் எப்படி மேற்கொள்ளப்பட போகுது, இதுக்கான பதில என்ன அவர் சொல்லப்படுறாரு. சர்வதேச உறவுகள் தெரிஞ்சவர், பொருளாதார விற்பனர் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கே அவங்களுக்கு ஏன் இது தெரியல, ஏன் இது கண்டுகொள்ளல? அப்படியாக இருந்தா கூட்டு களவாணிகள் என்பது மட்டும்தான் தெரிய வருது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான சந்தோஷகரமான ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொருளாதார விற்பனர் ஹர்ஷ டி சில்வா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது அரசு பொருளாதார ஸ்திர தன்மையை உருவாக்கி விட்டது. திரைசேரியில தேவையான அளவு பணம் சேமிக்கப்பட்டாச்சு. அரச வங்கிகள், தனியார் வங்கிகள் என்று சொல்லி 1 டிரில்லியனுக்கும் அதிகமான பணங்கள் இருப்பதான செய்தி ஆரோக்கியமானது. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், அதை அங்கீகரிக்கத்தான் வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நல்லதாக சொல்வதற்கு தயங்கக்கூடாத ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் ஆரோக்கியமாகவும் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் தெரியாது, சர்வதேச உறவுகள் தெரியாது, நாடு மீண்டும் விழுந்துடும், 2028 கடனை கட்ட முடியாது, இதனால ஜனாதிபதியாக வேற யாராவது கொண்டு வரலாம் அப்படின்ற பல்வேறு கனவுகளுடைய இருந்த அந்த எதிர்கட்சிகளுக்கு அந்த கட்சியிலிருந்தே ஒருவர் உண்மையாக பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்து விட்டது, வரலாறு காணாத அளவுக்கு திரைசேரியில பணம் சேமிக்கப்பட்டாச்சு,
இந்த ஒரு விஷயம் ஆரோக்கியமா இருக்குதுன்னு அவங்களோட வாயால வந்தது என்பது நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஆறுதலான செய்தியாகவும் ஆரோக்கியமான செய்தியாகவும் பார்க்கப்படுது. ஒவ்வொரு அரசு அதிகாரியும் இது எமது நாடு, எமது சந்ததிக்கான நாடு என்ற ஒரு விஷயத்தோட இலக்கோட பயணிக்கும் பட்சத்துல நிச்சயமாக இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல இந்த நாடு செல்வ செழிப்புள்ள ஒரு நாடாக மாறும் என்பது மீசா டிவியினுடைய பார்வை. ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, போதை இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.